Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இரத்த காயத்துடன் வந்த மாணவிக்கு கல்லூரி நிர்வாகம் டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மூடி மறைத்ததாக கூறப்படும் சம்பவம் திடுக்கிட வைத்திருக்கிறது. சென்னை தரமணியில் உள்ள அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்த 16 வயது மாணவி தனது இன்ஸ்டாகிராம் காதலனான ராஜேஷை பார்க்க அதே கல்லூரியில் பயிலும் தோழியுடன் கடந்த வெள்ளிக்கிழமை சென்றதாக கூறப்படுகிறது. கல்லூரி விடுதியின் விதிமுறைப்படி வெளியே செல்லும் மாணவிகள் மாலை 6 மணிக்குள் விடுதிக்கு வர வேண்டும் என்ற நிலையில் 2 மாணவிகளில் ஒரு மாணவி மட்டும் இரவு 10 மணிக்குத்தான் வந்திருக்கிறார். ஆனால் அவருடனே காதலனை காண சென்ற மற்றொரு மாணவி இரவு காதலனுடன் தங்கியிருந்ததாக சொல்லப்படும் நிலையில் காதலனை நம்பி சென்று அவருக்கு நடந்தேறியிருக்கும் கொடுமை பெரும் ரணத்தை ஏற்படுத்துகிறது. காதல் மோகத்தில் கல்லூரி விடுதியிலிருந்து சென்ற மாணவிக்கு கொஞ்சம் கூட உண்மையாக இல்லாமல் திட்டம் தீட்டி குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்திருக்கிறான் காதலன். போதையில் அம்மாணவி சுயநினைவை இழக்க காதலனுடன் சேர்ந்து காதலனின் நண்பர்கள் 7 பேரும் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த நாள் காலையில் விடுதிக்கு இரத்த காயங்களுடன் அலங்கோலமாக மாணவி வரவே அதிர்ச்சிக்குள்ளாகிய தோழிகள் விவரம் கேட்க தனக்கு நேர்ந்த கொடுமையை கூறியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மாணவி. இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் சக மாணவிகளின் மூலம் பேராசிரியருக்கு தெரிய வரவே கல்லூரி முதல்வர் காது வரை தகவல் சென்றிருக்கிறது. இதனை அடுத்து 2 மாணவிகளின் பெற்றோரை அழைத்து விசாரித்த கல்லூரி நிர்வாகம் இவ்விவகாரம் வெளியே தெரிய வந்தால் கல்லூரிக்கு கெட்ட பெயர் வரும் என கூறி மூடி மறைக்க பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அடுத்த மாதம் கல்லூரியின் முதல்வர் எப்சிபா ஏஞ்சலா ஓய்வு பெற உள்ள நிலையில் தனக்கும் கல்லூரிக்கும் களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் ஓய்வு பெறும் சமயத்தில் எந்த சிக்கலிலும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் நடந்தவற்றை மூடி மறைக்க முதல்வர் முயல்வதாகவும் கூறப்படுகிறது. வெளியே அனுப்புகின்ற நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த விவகாரத்தை அடுத்து ஒருபுறம் விடுதியிலிருந்து 2 மாணவிகளை நீக்கியதாகவும் ஆனால் மறுபுறம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு டிசி கொடுத்தும் மற்றொரு மாணவிக்கு விடுப்பு கொடுத்தும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக காதலன் ராஜேஷ் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் தரமணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே போலீஸ் அழைத்து விசாரித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து இந்திய மாணவர் சங்க அமைப்பினருக்கும் மாதர் சங்கத்தினருக்கும் தகவல் செல்ல கல்லூரி நிர்வாகம் முன்பு திரண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒரு கட்டத்தில் கல்லூரியின் கேட்டை திறந்து ஆவேசத்துடன் நுழைந்த அவர்கள் போலீசார் தடுத்தும் சென்றதால் கலேபரமானது. இதனிடையே 2 தரப்பினருக்கும் மோதல் ஏற்படவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மாணவி யார் என்பதை ஒட்டுமொத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் தெரியும் வகையில் நடவடிக்கை எடுத்து சட்டங்களுக்கு புறம்பாக பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் நடந்து கொண்டதாக இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் சம்சீர் அகமது குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கல்லூரி நிர்வாகமும் கல்லூரி முதல்வரும் காவல்துறையினரும் நடந்து கொண்டதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த கல்லூரியுடைய முதல்வர் ரொம்ப தவறுதலாக நடந்து கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்மணி யார் என்பது, பாதிக்கப்பட்ட மாணவி யார் என்பதை இந்த ஒட்டுமொத்த கல்வி வளாகத்துக்கும் தெரியும் விதமாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து என்ன கைட்லைன் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கல்வியை பாதுகாக்கும் கைட்லைன் சொல்லுது. அதற்கு மாறாக அவர் ஹாஸ்டல் விட்டு வெக்கேட் பண்ணி அந்த பெண் மீது நடவடிக்கை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க. சோ அப்ப இந்த கல்லூரி முதல்வர் தான் இந்த விஷயத்துல A1 அடுத்தபடியாக A2 சேர்க்கப்பட வேண்டிய குற்றவாளியாக எங்களுடைய இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக தெரிய வந்திருக்கு அப்படிங்கறதா. கல்லூரி முதல்வரும் காவல்துறையினரும் சேர்ந்து கொண்டுதான் குற்றத்தை மறைத்ததாகவும் மாதர் சங்கத்தின் பொருளாளர் பிரமிளா குற்றம் சாட்டினார்.
இது குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய கண்டன போராட்டத்தை மாணவர் சங்கத்தினரும் மாதர் சங்கத்தினரும் இணைந்து முன்னெடுப்போம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். தமிழக அரசு உடனடியாக இந்த கூட்டு களவாணிக மேல நடவடிக்கை எடுக்கணும். யாரு கூட்டு களவாணினா இந்த இன்ஸ்டிடியூஷனோட முதல்வர் மற்றும் நிர்வாகம் பிளஸ் காவல்துறை, இவங்க இந்த 2 பேரும் சேர்ந்துகிட்டு தான் இந்த உண்மையை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இதனையடுத்து காவல்துறையினர் தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் மாணவிகளுக்கு டிசி கொடுத்ததாக கூறுவதில் உண்மை இல்லை எனவும் விடுதியிலிருந்து மட்டுமே நீக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தை நல குழுவினர் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணையில் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் உத்தரவாதம் வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வடு கூட இன்றளவும் மறையாத சூழலில் தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிக்கும் நேர்ந்த கொடுமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. படிக்கும் மாணவிகள் காதல் என்ற மோகத்தால் பாலியல் வன்கொடுமையில் சிக்கிக் கொள்வது தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.